இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த 375,000 டூரிஸ்ட் அரைவல்ஸில் நம்பர் 1 ஸ்பாட் இருக்கிறது சென்னை. அது எங்களுக்கு ரொம்ப நான் எப்படி சொல்லணும்னா நம்ம சென்னை நம்பர் 1 இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னால் 500,000 அச்சீவ் பண்ணுறது ஏன்னா இந்தியா தான் எங்களோட நம்பர் 1 மார்க்கெட் ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ அது சென்னைக்கு நாம் ஜென்ரேட் பண்ணினா தான் இந்த நம்பர்ஸ் அச்சீவ் ஆகலாம். அதுதான் எங்களோட சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சரவை அவங்க சேர்ந்து தமிழ்நாட்டில் பண்ணுவோம்னு சொல்லி தான் 3வது நாளாக நடக்குது. முதலாவது மதுரையில் பண்ணோம், வந்து 6th 8ஆம் தேதி கோயம்புத்தூரில் பண்ணோம், இன்னைக்கு சென்னை. ப்ரீ கோவிட் லெவல் நான் பாஸ் பண்ணிட்டோம். நம்மளோட பெஸ்ட் இயர் வந்து 2018 தான் இருந்துச்சு. அது வந்து 4,28,000 இந்தியன் அரைவல்ஸ் இருந்துச்சு. அது இந்த வருஷம் எங்களுக்கு அந்த நம்பர் சர்பாஸ் பண்ணலான்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லா டாப் சிட்டிஸ்லேருந்து வராங்க. அதில் நம்பர் 1 சென்னை இருக்குது, அதுக்கப்புறம் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், ஹைதராபாத். Sir, can you give a specific number for Chennai? Chennai is actually 22%. So we have got this year so far till September 375,292 tourists have come from Chennai. From Chennai? Yes, that's from India. From India. From India, out of which 22% is Chennai. And how many flights from Chennai do you have on an average? We have 88 flights. Sri Lankan Airlines daily 3 flight இருக்குது. அதோட இப்போ இண்டிகோ 3 ஃப்ளைட் இருக்குது. ஏர் இந்தியா ஒரு ஃப்ளைட். செப்டம்பர்லேருந்து ஏர் இந்தியா டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் இண்டிகோ ஒரு ஃப்ளைட் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இண்டிகோ 4 ஃப்ளைட் பர், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் 3 ஃப்ளைட் பர் டே, 7 ஃப்ளைட் பர் டே. ஸோ இதுதான் ஹையஸ்ட் நம்பர் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு. On a weekly, total India, we have 88 flights weekly. ஸோ தமிழ்நாடு பார்க்குறீங்கன்னு சொன்னால் திருச்சியிலிருந்து 8 ஃப்ளைட் இருக்குது, மதுரையிலிருந்து இன்னொரு 6 ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் ஃப்ளைங் டு ஸ்ரீலங்கா. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 35 flights a week. Why did Air India suspend their flights from Chennai? That's a question to Air India. That we cannot answer. Sir, people come to Sri Lanka for what purposes they come, sir? It's nice meetings or wedding destinations or what? Sir, actually, Sri Lanka earlier, last year, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டூரிஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் இல்லை ஃபேமிலி ட்ரிப் டூரிசம் பேஸ் பண்ணி இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் எப்படி பிஸ்னஸ் எடுக்கிறோன்னா அந்த ராமாயணா டூர் நவ் கெட்டிங் மோர் ஃபேமஸ் ஃபெமிலியர் இன் தி அவர் சவுத் இந்தியா. ஸோ நிறைய பேசஞ்சர்ஸ் அதுவும் குரூப்பாக வந்து போகிறது வந்து ராமாயணா டூர், பிலிகிரிமேஜ் டூர் நல்லா நிறைய போகிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மொழி கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒத்து போகிறது, அவங்களுடைய கலாச்சாரம் நம்மளுக்கு ஒன்றா இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்ரீலங்கா போகிறதுக்கு. ஆஸ் அ ட்ராவல் ஏஜென்சி ஃபெடரேஷன் நாங்களாம் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இப்போது இந்த செக்டரில் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கும் நிறைய இன்கம்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. மெயினாக வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ரீலங்கன் பீப்புள் கொடுக்குறது இஸ் அமேசிங். அதுதான் எங்களுடைய என்ன சொல்கிறேன்னா அந்த கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஸோ இயற்கை இருக்காங்க, கடல் இருக்குது, நிறைய விஷயங்கள். அண்டு இந்த ஆன்மீகமும் இப்போது அதோடு சேர்ந்துக்கிட்டதுனால நிறைய பேர் இதுக்கு விரும்புகிறாங்க போகிறதுக்கு. த்ரூஅவுட் இயர் வெதர் தான் அங்கேயே இருக்க போகுது. மேபி ஜூன் ஜூலை அந்த ரெயின் 2 மாதம் தான், அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. யூஸ்வலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் அ வெரி டிபிக்கல் வெரி குட் வெதர். ஆமாம், அது எப்படின்னா நார்மலாக வந்து சென்னையில் ஈஸ்ட் எங்களோட போத் சைட். ஸோ ஒரு சீசனுக்கு வந்து 1 சைட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது பேருவல மிரிச இக்கடுவ சைடில் ஒரு சீசன் இருக்கும். மான்சூன் டைம் வெதர் நல்லா இல்லாத போது மற்ற சைட் பாசிக்குடா அருகம்பே சைட் வந்து நல்லா இருக்கும் சீசன். மட்டக்களப்பு, ட்ரிங்கோமலி, நிலாவெளி பீச். ஸோ பேசிக்கலி ரைட் த்ரூ 12 months ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு வந்து சீசன்.
Yes, we do. That is why our government has continuing giving visa free to many countries, mainly to India. It started with India, I believe. We see it as a very positive. You're seeing more influx. Yeah. And main thing, அதை விட வந்து முக்கியமாக வந்து Indians they come. We have a famous temple called கதிர்காம முருகன் temple. ஆறுபடை வீடு மாதிரி முருகனோட ஒரு ஃபேமஸ் கோயில், அதுக்கு ரொம்ப பேர் வருவாங்க. அண்ட் அவங்களோட ஜஃப்னா சைடில் அவங்களோட கல்ச்சர் சிமிலர் கல்ச்சரில் ரொம்ப கோயில்கள் இருக்குது. ஸோ நல்லூர் முருகன், அது மாதிரி கணக்க கோயில் வந்து பீப்புள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குது. ஆக்சுவலி அதை வந்து நாங்கள் மெயினாக ஐ வாண்ட் யூ ஆல் டு பாஸ் த மெசேஜ் டு த Indians, our fellow tourists who come in, for them to explore north and east where there are temples. And கதிர்காமம் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். அதில் இருந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து உகந்தையோட ஒரு இடம் இருக்குது ஈஸ்டில், அருகம்பை பக்கத்தில். உகந்தையில் இருக்கிற அந்த முருகன் டெம்பிள் இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல் டெம்பிள். அண்ட் ஆல்சோ திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், என்னோட பேரே திருக்கேதீஸ்வரம்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல தலம். அது மாதிரி கணக்க கோயில்கள் உள்ளன ஸ்ரீலங்காவில். ஆமாம், என்னென்னா பக்கத்தில் நாடு. ஸோ இந்தியன்ஸுக்கு ஸ்ரீலங்கா வரும்போது கரன்சி வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஷார்ட் 1 ஹவரில் வந்துடலாம். நாங்கள் எப்போவுமே எங்களோட உறவு க்ளோஸாக இருந்திருக்கு. ப்ளஸ் இந்தியன்ஸ் த பேக்கேஜஸ் வித் த டைம் லைன், நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு சாட்டர்டே சண்டே இருந்துட்டு போகும். ஸோ அந்த டைம் லைனால் மோர் இந்தியன்ஸ் ப்ரிஃபர். இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு ஸ்ரீலங்கா வர்றது வந்து பெட்டர் ஆப்ஷன் எக்கனாமிக்கல் வைஸ் அண்ட் வித் த லொக்கேஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த பியூட்டிஃபுல் நேச்சர் ஆஃப் ஸ்ரீலங்கா. எல்லாமே வாட்டர் ஃபால்லேருந்து கோல்டு வெதர்லேருந்து எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைவில் இருக்குது. கடல் இருக்கும், மலையில் போன குளிர் அழகான தேயிலை தோட்டம் ஏரியாவில். இங்கே கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஆக்சுவலாக அதோட அழகாக இருக்கும். டிப்யூட்டி ஹை கமிஷனர் சொன்ன மாதிரி ஒரு 3-4 ஹவர்ஸ் ரேடியஸில் உங்களுக்கு கோவா வெதர் வேணுமா, கோடைக்கானல் வேணுமா, ஊட்டி வேணுமா, எல்லாம் ஒரு 3-4 ஹவர்ஸ். ஸோ உங்களுக்கு டொமஸ்டிக் போகிற காஸ்ட்டை விட குறைஞ்ச காஸ்ட்டில் ஸ்ரீலங்கா பண்ணலாம். அதுதான் நாங்கள் ரொம்ப புஷ் பண்ணி இந்தியன் ட்ராவலர்ஸை ட்ரை பண்ணுறோம் ஸ்ரீலங்கா. Ferry service, I think it's happening, it's on and off. It's not been seasonal because of because seasonal, but they are working on it. I think soon it will be established. It's not taking off. Last 2 years going on off and off. See, something starting new, eventually it will happen. They were doing their trial runs, so they are working on it. I think they will fix it better. Rain season also rough sea. Yes. It's a very rough difficult. So it's very difficult, rough sea. Yeah, it's going on now. நாகப்பட்டினம் ஜஃப்னா இருக்கு. But because of the season, rainy season, Tourists வராங்க. கடல் வழியாக வராங்க. அது இன்னும் ப்ராப்பராக ஸ்ட்ரீம் லைன் ஆகலை, ஆன் அண்ட் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. பட் இட் வில் பி ஸ்ட்ரீம் லைன் வித் போத் த கவர்மெண்ட்ஸ் இன்டர்வென்ஷன். இட் வில் பி ஸ்ட்ரீம் லைன் ப்ராப்பர்லி. கொஞ்சம் கொஞ்சமாக they are working on it. I think it will be streamlined soon. What about cruise services between Chennai So cruise, I heard there's a cruise called Kodiala, right? Yeah, Cardiala. Kadiala, yeah. So that was going. there is a one seasonal cruise operating from Cochin to Hambantota and Trincomalee, and then going on the same circle back to Cochin. So that's once again seasonal. So Mr. Raja will explain. Yeah. See, cruise will start from June, it will end in August. Here, actually our sea இருக்கு இல்லையா, அந்த சீயோட ரஃப்னஸ் பெட்டராக இருக்கிற சீசன் வந்து ஜூன் டு ஆகஸ்ட். அந்த டைமில் தான் they are operating. சென்னை டு அமர்தோட்டா, then come back, அந்த மாதிரி ஒரு ஐடிஸ். You're saying Kochi, Chennai, Hamburg. No, actually the ship from Bombay, அந்த பாம்பேலேருந்து வரும்போது கொச்சின் வழியாக இங்கே வர்றது தான். அது இங்கே வந்த பிறகு இந்த ஸ்டேஷனில் அந்த நம்ம சென்னை டு மன்னார் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வர்றதுக்கு மட்டும் தான். Sometimes பாண்டிச்சேரியில இருந்தும் பண்ணுவாங்க. What is the route like? Bombay, Kochi, Chennai, Hamburg. இல்லை, அந்த ஷிப்பு வர்றதுக்கு கடல் வழியாக வரும்போது பாம்பே கொச்சின் வழியாக வந்து இங்கே வரும் சென்னைக்கு வந்து இங்கேருந்து சென்னை டு விசாகப்பட்டினம், சென்னை டு பாண்டிச்சேரி ஆர் அம்மன் தோட்டா அந்த மாதிரி
ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரது எல்லாம் ஒரு ஐட்னரி வரும். இட் இஸ் நாட் பர்மனெண்ட். ஸோ விதின் ஸ்ரீலங்கா சதர்ன் பார்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு we have a proper highway. அதாவது ஏர்போர்ட்டில் இருந்து ஹம்பாந்தோட்டை வரைக்கும் ஹைவே இருக்குது. ஆக்சுவலாக 1-2 hours டிஸ்டன்ஸ்லேயே எல்லா இடத்தையும் ரீச் பண்ணிக்கலாம். கொலம்பில் இருந்து கேண்டி டுவர்ட்ஸ் த மவுண்டன் சைட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா போகும்போது அதுக்கும் ஒரு ஹைவே இருக்குது, குருநாகல் வரைக்கும் இருக்காங்க. ஸோ த ரோட்ஸ் ஆர் வெரி குட். ட்ராவல் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த மெயினாகவே. How many days does one need to cover? 1 second. Yeah, within Sri Lanka we have train, we have bus, we have taxis, we have coaches, tourists, operators do all that, and also we have heli tours, we have helicopters. Now we have yachts irukku, yacht la polam, helicopters, seaplane. Yeah, seaplanes irukku. So we have almost all the facilities to cater. Sir, please tell about the accommodation facilities.